Welcome to the program. It's a great joy and pleasure for me to be with you in this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறேன். Today we are going to look from Daniel chapter 6 verses 15 to 28. தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை. In the last program we looked up to verse 14. கடந்த பகுதியிலே நாம் வசனம் 14 வரை பார்த்தோம். King Darius, we said, appointed 120 satraps to take care of the provinces, and they had to directly report to 3 governors, and Daniel was one of them. ராஜாவானவர் அந்த மாகாணம் முழுமைக்கும் 120 தேசாதிபதிகளை நியமித்திருந்தார். அந்த 120 தேசாதிபதிகளும் 3 ஆளுநர்களிடத்திலே அவர்கள் தகவல்களை சொல்லுவார்கள். அதில் பிரதானமாய் தானியேல் இருந்தார். We said these satraps and the governors did not like Daniel because King Darius wanted to appoint Daniel above them all because there was an excellent spirit in Daniel. தானியேலுக்குள்ளாக விசேஷித்த ஆவி இருந்தபடினாலே தானியேலை ராஜா 120 தேசாதிபதிகளுக்கு மேலாகவும் மற்ற ஆளுநருக்கு மேலாகவும் அவனை நியமித்தபடினாலே அவர்கள் எல்லோரும் அவரை தானியேலை பிடிக்காதவர்களாக பொறாமை கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள். They were jealous about Daniel. They wanted to kill Daniel. அவர்களுக்கு தானியேல் மீது மிகுந்த பொறாமையும், ஆகவே அவர்கள் தானியேலை கொலை செய்யும்படியாய் வகை தேடினார்கள். Daniel was not a young man. He was probably about 83 years old at this time. இந்த சூழ்நிலையிலே தானியேல் ஆனவர் இளம் பருவத்தில் இருக்கிறவர் அல்ல, குறைந்தபட்சம் 83 வயது உள்ளவராய் காணப்பட்டார். They manipulated the king to sign a law where the king will be God for 30 days and no one can worship to anyone else except King Darius. இருந்ததான 120 தேசாதிபதிகள் ராஜாவை பெருமைப்படுத்தி நீர்தாமே இந்த தேசத்திற்கு கடவுளாய் இருக்க வேண்டும் இந்த 30 நாளுக்கு என்று சொல்லி அவர்கள் வஞ்சகப்படுத்தினார்கள். The punishment was to be thrown into the den of lions. அதனுடைய தண்டனை என்னவென்றால் சிங்க கெபியிலே அந்த மனிதரை போடுவதாக. So Daniel, as usual, he prayed 3 times a day, and he was caught praying, and he had to be thrown into the lion's den. தானியேல் ஆனவர் எப்பொழுதும் போல 3 வேளையிலே முழங்கால் படியிட்டு அவர் தொடர்ச்சியாய் ஜெபிக்கிற சூழ்நிலையிலே அவர் அந்த சிங்கக்கெபிக்கு தப்ப முடியாமல் போய்விட்டது. That's where we are at this point from verse 15 onwards. தாம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். We see that Darius were very displeased about himself, so he tried to deliver Daniel from being thrown into the lion's den. தரியு ராஜாவானவர் தானியேல் சிங்கக்கெபியிலே போடப்படுவதற்கு அவருக்கு மனதில்லாதபடினாலே எப்படியாவது தானியேலை இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அவர் வகை தேடினார். He was trying to find loopholes in the law to deliver him until going down of the sun. That's what the scripture says. வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. தரியு ராஜா எப்படியாவது இந்த சட்டத்திலிருந்து ஒரு ஓட்டை கிடைத்து விடாதா தானியேலை நாம் காப்பாற்றுவதற்கு என்று சொல்லி வகை தேடினார். Verse 15, then these men approached the king and said to the king, know, O king, that it is the law of Medes and Persians that no decree or statute which the king establishes may be changed. 15ஆம் வசனம், அப்போது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாகீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். So the king was bound by the law. ராஜாவானவர் இந்த சட்டத்தினாலே கட்டப்பட்டவராய் காணப்படுகிறார். So he had no other option but to give a command, throw Daniel into the lion's den. தானியேலை சிங்கக்கெபியிலே போடுவதை தவிர வேற எந்த விதமான கட்டளையும் அவரிடத்திலே காணப்படவில்லை. Verse 16, so the king gave the command, and they brought Daniel and cast him into the den of lions. But the king spoke, saying to Daniel,
your God to whom you serve continually will deliver you. 16ஆம் வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். So when we look at the verses 15 and 16, there is a wonderful principle. 15ஆம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மிக சிறந்த ஒரு கோட்பாடை பார்க்கிறோம். The principle is things that can never be changed by man can be changed by God. காரியங்கள் மனிதனால் ஒருபோதும் மாற்றப்பட முடியாதல், ஆனால் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். You know, so many times we look at a person, we look at a problem and say, humanly speaking, there is no hope that it cannot be changed. காரியமாய் நாம் பார்க்கும்போது மனிதர்களுக்கு நாம் உதவி செய்ய, மனுஷர்களுக்கு நாம் ஏதாவது செய்யலாம் என்று நினைப்போம். ஆனால் மனிதத்துவத்திலே நமக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை பிரியமானவர்களே. What you are going to see at the end of this program, God can change things that's humanly impossible. மனிதர்களால் முடியாததை தேவன் நிச்சயமாய் மாற்ற முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவிலே நீங்கள் பார்ப்பீர்கள். Don't lose hope, don't despair. Maybe you've been praying for your husband to quit long time drinking problem. You've been praying for a long time and nothing has happened. He hasn't drawn close to Jesus Christ or he hasn't received deliverance. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் நம்பிக்கை இழந்து போகாதீர்கள். உங்கள் குடிகார கணவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி தொடர்ச்சியாய் நீங்கள் உண்மையாய் ஜெபித்துக் கொண்டிருங்கள். தேவன் நிச்சயமாய் ஒரு விடுதலை கொடுப்பார். Don't give up hope. உங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். Maybe you've been praying for your family situation, for your children or whatever it may be, but the things really seem to be the same. But don't lose hope. உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிற காரியமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். The interesting thing we notice here is King Darius saying, the God whom you serve continually will deliver you. இங்கே நாம் பார்க்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், தரிய ராஜா தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீர் இடைவிடாமல் ஆராதனை செய்கிற உன் தேவன் உன்னை விடுவிப்பார் என்பதாக. Something special that this pagan king saw through the life of Daniel. உலக பிரகாரமாக இருக்கிற இந்த ராஜாவானவர் தானியேல் விசேஷித்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அவர் பார்க்கிறார். That's why he was able to say, the God whom you serve continuously will be able to deliver you. ஆகவே தான் ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை நிச்சயமாக விடுவிப்பார் என்று சொல்லி. What an amazing testimony Daniel was, you know, to this pagan king. இந்த உலக பிரகாரமான ராஜாவினிடத்திலிருந்து எவ்வளவு அருமையான சாட்சியை தானியேல் பெற்றிருக்கிறார் என்று பாருங்கள். Another thing you notice here, he whom you serve continually, we can see a consistency of Daniel's life. அங்கே அவர் சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற என்று சொல்லி, அதிலே தானியேல் ஆனவர் இடைவிடாமல் ஆண்டவரை துதிப்பதிலும் ஜெபத்தில் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். Many times, you know, we rarely display godly wisdom, his character, or we trust in the Lord very rarely. தேவனுடைய திவ்ய வல்லமை, அவருடைய திவ்ய ஞானம் என்பதை குறித்தெல்லாம் நாம் எப்பயாவது தான் தேவைப்படும், அப்பொழுதுதான் நாம் தேவனிடத்தில் கேட்போம். So when you look at the life of Daniel, you know, continually, trusted in God. ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் இடைவிடாமல் தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருந்தார். How is our service to the Lord? How is our devotion to God? How is our trust in the Lord, or our walk with the Lord, or our prayer life? Look at Daniel's, he continually served God. வாழ்க்கையிலே தேவனோடு கூட நடக்கிற காரியங்கள் எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு செலவிடுகிற நேரமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் எப்பொழுதும் தேவனை நம்பி அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். Even though he had a top government job or a political job. இந்த இடத்துல உயர்ந்த ஒரு உத்தியோகத்திலே அரசாங்க வேலையிலே அவர் காணப்படுகிறார். You may say, I can only continually serve God if I was in
full-time ministry as a pastor or an evangelist. நம்மில் அநேகர் சொல்லக்கூடும், நான் ஒருவேளை முழுநேர ஊழியக்காரனாக பாஸ்டராக ஒரு சுவிசேஷகராக இருந்தால்தான் ஆண்டவரை இடைவிடாமல் நான் ஆராதிக்க முடியும் என்று சொல்லி. You can continuously serve God wherever you are, whatever you are doing. நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தருக்கு முழுமையாக எப்பொழுதுமே நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். See, here we see Daniel, he was not a priest or a prophet, he was a top government official and he had time to have fellowship with God. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தானியேல் ஆனவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு பிரதான ஆசாரியனோ கிடையாது. அரசாங்க உத்தியோகத்திலே பெரிய பங்கை வகிக்கிற அவர் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்திலே நேரம் செலவிடுவதாய் காணப்பட்டார். Verse 16 we read that Daniel, he was thrown into the lion's den, because he prayed to his God. 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தானியேல் ஆனவரை அவர்கள் சிங்க கெபியிலே தூக்கி போடுகிறார்கள், ஏனென்றால் அவர் ஆண்டவரை இடைவிடாமல் ஜெபித்ததினாலே. Verse 17 then a stone was brought and laid on the mouth of the den, and the king sealed it with his own signet ring and with the signets of his lords, that the purpose concerning Daniel might not be changed. 17ஆம் வசனம், ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். Verse 18 now the king went to his palace and spent the night fasting, and no musicians were brought before him, also his sleep went from him. 18ஆம் வசனம், பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. So I want you to imagine the scene. Daniel is thrown into the lion's den. He is about 83 years old. I want you to just imagine the scene. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்கள். 83 நிறைந்த ஒரு வயோதிபரை சிங்க கெபியிலே அவர்கள் போடுகிறார்கள். இதை நீங்கள் சற்று கற்பனை செய்து பாருங்கள். Daniel had absolute trust in God. தானியேலுக்கு முற்றிலுமாய் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவராய் காணப்பட்டார். Daniel believed it is better to die for a conviction than to live with compromise. முரண்பாடாய் வாழ்வதை விட கர்த்தருக்காக நாம் ஜீவனை விடுவது சிறந்தது என்று அவர் நினைத்தார். Here we see Daniel's devotion to God, his relationship with God, his walk with God, his faith in God, his trust in God. It was not like a coat which you can wear and which you can take it off when the circumstances seems to require it. இங்கே தானியேல் தேவனோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கையை பார்க்கிறோம். எப்படி அவருடைய ஜெப வேலையை தேவனோடு கூட அவர் இணைத்து கொண்டார், தேவனோடு கூட எப்படி அவர் நடந்தார், தேவனோடு கூட எப்படி அவர் ஐக்கியம் கொண்டிருந்தார், தேவனோடு கூட எப்படி உறவாடினார் என்பதை குறித்து இங்கே பார்க்கிறோம். ஏதோ ஒரு சட்டையை போட்டு மீண்டுமாக அதை அவிழ்த்து போடுவதைப் போல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. தேவனுக்கும் அவருக்கும் உள்ள உறவு அது நித்திய உடன்படிக்கையின் உறவாக இருந்தது. Daniel was marked with stability in the world that was shaky and changing. மாறுகிற அசைகிற இந்த உலகத்திலே தானியேல் ஆனவர் ஒரு முத்திரை பதித்தவராய் காணப்பட்டார். Daniel was marked with purity in the world that was increasingly dirty. அசுத்தம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே தானியேல் ஆனவர் பரிசுத்தத்திற்கு என்று முத்திரை பெற்றவராய் காணப்பட்டார். So Daniel was marked with integrity in an environment that was distinctly shady. மிக முரண்பாடான இந்த உலகத்திலே தானியேல் நேர்மைக்காக முத்திரை பதிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். His walk with God invaded into his everyday life. தேவனோடு கூட அவர் நடந்ததின்படி அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது. Let's come back to the lion's den. Verse 18, the king couldn't sleep. He was fasting. And verse 19, he was waiting for the morning to come up. 18ஆம் வசனத்திலே ராஜாவானவர் போய் சரியாய் நித்திரை செய்ய முடியவில்லை. அவர் தொடர்ச்சியாய் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். 19ஆம் வசனத்திலே Verse 19 we see the king arose early in the morning and went in haste to the den of lions. காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். Verse 20 when he
came to the den, he cried out with a lamenting voice to Daniel. The king spoke, saying to Daniel, Daniel, servant of the living God, has your God you serve continually been able to deliver you from the lions? ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். Daniel replied in verse 21, Then Daniel said to the king, O king, live forever. 21ஆம் வசனம், அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. Verse 22, My God sent his angels and shut the lions' mouth so that they have not hurt me, because I was found innocent before him, and also, O king, I have done no wrong before you. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதெனவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். God preserved Daniel's life. தேவன் தானியேலுடைய வாழ்க்கையை பாதுகாத்தார். God's angel shut the lion's mouth. தேவ தூதர்கள் சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள். It's talking about angels in Hebrews 1 and verse 14. It says about angels, Are they not all ministering spirits sent forth to minister to those who will inherit salvation? அவர் இங்கே என்ன குறிப்பிடுகிறார் என்றால், எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. The angels are there to help us in difficult situations where there is no help. எங்கே உதவியற்ற சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதோ அங்கே எல்லாம் தேவ தூதர்கள் வந்து நமக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். We do not know how they protected Daniel. Maybe Daniel and the angel played with the lions, or I don't know how they interdict themselves. நமக்கு தெரியவில்லை எப்படி அந்த தேவ தூதர்கள் சிங்க கெபியிலே வந்து அந்த சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள். ஒருவேளை அவர்கள் வந்து சிங்கத்துடன் கூட விளையாடினார்களா என்று எதுவுமே நமக்கு தெரியவில்லை. Here we see this is an amazing intervention of God's power. இங்கே நாம் பார்க்கிறோம், இது தேவனுடைய திவ்ய வல்லமையின் செயலாய் இருக்கிறது. Verse 23 says that there was no injury found on him because he believed in his God. 23ஆம் வசனம், அப்போது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. Daniel's name is entered in the hall of faith. What they call Hebrews chapter 11 verse 33 says, who through faith shut the mouths of lions. தானியேலை குறித்து விசுவாச பட்டியலிலே எபிரேய புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று. From history we know that many God's faithful servants who perished in lions' den were executed, burnt at the stake, and not delivered. வரலாற்றிலே நாம் பார்ப்போம் என்றால் தேவனுடைய விசுவாச பிள்ளைகள் அநேகர் சிங்க கெபியிலே போடப்பட்டதாகவும் அல்லது சுட்டெரிக்கப்பட்டவர்களாகவும் காணப்படுகிறார்கள். But we see God strengthened his servants to make it through and lay down their life in a glorious way. தேவனாகிய கர்த்தர் அவர்களை அந்த உபத்திரவத்திலிருந்து காப்பாற்றி மகிமையான தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக சேர்த்துக் கொண்டதையும் நாம் பார்க்கிறோம். Here God miraculously delivered Daniel from the lion's den. தேவனாகிய கர்த்தர் அற்புத விதமாக தானியேலை இந்த சிங்கக்கேபிலிருந்து விடுதலையாக்கினார். Verse 24, the king gave command, and they brought those men who accused Daniel, and they cast them into the den of lions, them, their children, and their wives, and the lions overpowered them and broke all their bones in pieces before they ever came to the bottom of the den. 24ஆம் வசனம், தானியேல் மேல்
குற்றம் சாட்டின மனுஷரையே என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்தது, அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. I want you to notice God did not tell the king to do that. நாம் கவனிக்க வேண்டும், கர்த்தர் ராஜாவிடத்திலே போய் இதை செய்யும்படியாக எதுவுமே சொல்லவில்லை. As a result of Daniel taking a stand for God, God gets all the glory. தானியேல் தேவனுக்கு முன்பதாக இப்பேற்பட்ட சவாலான காரியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அந்த இடத்திலே மகிமைப்படுகிறார். That's what we see from verses 25 onwards. Verse 25, the king makes a decree. Then King Darius wrote to all peoples, nations and languages that dwell in all the earth, peace be multiplied to you. 25ஆம் வசனம், பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. I make a decree in every dominion of my kingdom, men must tremble and fear before God of Daniel, for he is a living God and steadfast forever. His kingdom is the one which shall not be destroyed, and his dominion shall endure to the end. ஆறாம், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். Verse 27, he delivers and rescues, and he works signs and wonders in heaven and on earth, who delivered Daniel from the power of the lion. தானியேலையோ சிங்கங்களின் கைக்கு தப்பிவித்த அவரே தப்பிவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். The last verse 28, so this Daniel prospered in the reign of Darius and in the reign of Cyrus the Persian. தரியுவின் ராஜ்யபாரம் காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரேசனுடைய ராஜ்ய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. So what the king wrote a decree that everyone in his kingdom to honor the God of Daniel, Yahweh, who is the covenant God of Abraham, Isaac and Jacob. இங்கே ராஜாவானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த யாவே என்கின்ற தேவனை தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆராதிக்க வேண்டும் என்பதாக. The God who is revealed in the New Testament and the Old Testament. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தன்னை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். We looked at all these 6 chapters. In all these 6 chapters we see a pattern. முன்பதாக நாம் 6 அதிகாரத்தை பார்த்தோம். இந்த 6 அதிகாரத்திலும் நாம் பார்க்கும்போது அதிலே அழகான ஒரு வடிவம் காணப்படுகிறது. Number 1, God's people firm in their convictions stand without compromise. தேவனுடைய மனிதர்களானவர்கள் எப்போதும் நிச்சயிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள், எந்த சூழ்நிலையிலும் தங்களை வேறுபடுத்திக் கொள்ளவில்லை. Second thing is we see here God honors and protects his servants. இரண்டாவதாய் ஒரு காரியத்தை பார்க்கிறோம், தேவன் தம்முடைய தாசர்களை இங்கே கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். Finally we see the ungodly tell and see the greatness of God. மூன்றாவதாக கடைசியாக நாம் பார்க்கிறோம் இங்கே தேவனுடைய மகத்துவமான காரியங்களை. We have to stand in this world with godly convictions. We cannot allow the world to mold us or shape us. நாம் எப்பொழுதுமே தேவனுக்குள்ளாக நிச்சயிக்கப்பட்டவர்களாய் நிர்ணயித்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த உலகமானது நம்மை வேறு வடிவத்துக்கு கொண்டு போக நாம் ஒருபோதும் இடக்கூடாது. Daniel with a perfect example of how he stood for God without compromise. தானியேலுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில் எப்படி அவர் சமசாரம் செய்யாமல் கர்த்தருக்காக உறுதியாய் நின்றார். I'm going to lead you in prayer. If you want to know Jesus Christ as your Lord and Savior, I want you to invite you and accept Jesus Christ as your Lord and Savior. Please repeat this prayer after me. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால்
நான் செய்கிற இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்யுங்கள். Heavenly Father, I come to you. I am a sinner. I've gone away from you. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறேன். நான் பாவி, உம்மை விட்டு நான் தூர விலகி போனேன். I believe that you sent your Son Jesus Christ to die for me on the cross of Calvary and take away all my sins. I believe he died and rose again on the third day for me. தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன். நீர் உம்முடைய குமாரனை எனக்காக அனுப்பினீர். உம்முடைய குமாரன் எனக்காக மரித்து என் பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord Jesus Christ, come into my life. I accept you as Lord and Savior. Forgive my sins and cleanse me from all unrighteousness with your precious blood. Come into my life. I accept you as a Lord and Savior in Jesus' mighty name. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய இருதயத்திலே நீர் வாரும். என்னுடைய எல்லா பாவங்களையும் அசுசைகளையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீர் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனும் இரட்சகருமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Just going to close this program with prayer for the listeners. இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கப் போகிறோம். You know, we saw a wonderful deliverance, amazing deliverance. நாம் இப்பொழுது பார்த்தோம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு விடுதலை. You know, what they said, what man cannot change, you know, God changed. நாம் இந்த செய்தியிலே பார்த்தோம், மனிதனால் எது மாற்றப்பட முடியாதோ அதை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Maybe you are going through a problem in your family, maybe a health problem, maybe a financial problem, maybe you know, there's you know, somebody in your family has a habit, you know, and that's causing, you know, problem in the family. A problem of addiction to something, so drinks or whatever it may be. I'm just going to pray. Maybe it's like a lion facing you, and you know, you can't see a deliverance. இயேசுக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பொருளாதார சம்பந்தமான தேவைகள் இருக்கலாம், குடும்பத்திலே சண்டை சச்சரவு காணப்படலாம், அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் பாவ பழக்கத்திற்கு அடிமைகளாய் மாறி அதிலிருந்து விடுபட முடியாதபடிக்கு காணப்படலாம். இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை தருவார். Just going to pray a prayer of faith. நாம் இப்பொழுது விசுவாசத்தின் ஜெபத்தை செய்ய போகிறோம். Loving Heavenly Father, we thank you, Lord. We saw how amazingly you delivered Daniel from the lion's den. Impossible. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் எப்படி அருமையாக சிங்க கெபியிலிருந்து விடுவிக்கப்பட முடியாமல் இருந்த தானியேலை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி பார்த்தோம். Things impossible with man are possible with God. Lord, there may be people, Lord, with great needs, Father, looking to you for a deliverance, for a breakthrough, for a healing, for chains to be broken in their lives, or demon possession. In the mighty name of Jesus Christ, I pray. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று எழுதியிருக்கிறது. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு மிகுந்த தேவை உள்ள மக்களுக்காக வருகிறேன். அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான பொருளாதார தேவைகள், சரீர பிரகாரமான தேவைகள், சூழ்நிலைகள் மாற்றப்படாமல் இருக்கிற காரியங்கள், ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்பதற்கு இருக்கிற தடைகளை உடைத்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை உடைத்து ஜெபிக்கிறோம். Break all the yokes of bondage. Set them free. Help them see the deliverance of God. I pray in Jesus' mighty name. Receive your deliverance. Receive your healing. Receive your breakthrough. In Jesus' precious name I pray. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அவர்களை சுற்றி சூழ்ந்திருக்கிற எல்லா நுகத்தடிகளின் கட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கிறேன். இப்போதே அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லா பாவங்களும் அக்கிரமங்களும் பிசாசு பிடிகளையும் நசரனாகி இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே விடுதலை பேசுகிறேன். கர்த்தர் ஜெயத்தை கொடும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.